السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்: இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா சுவனத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விட்டான், பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கும். ஷிர்குல் அக்பர், குஃபுர் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அதில் ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை தங்களோடு பரிமாறிக்கொண்டு அதில் சொல்லப்படக்கூடிய அந்த வஹாபிகளுடைய ஒரு சில விஷயங்களையும் தங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பற்றி அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க. ஷிர்கு குஃப்ரை பற்றி யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? பயான்களில் ஏன் அதை பற்றி பேசுவதில்லை என்று சொன்னால், காரணம் அல்லாஹ் அதை விட்டு முழுமையாக நம்ம பாதுகாத்துட்டான். ஒருத்தர் பொய்யை பற்றி அதிகமாக பயான் செய்யலாம். காரணம் என்ன? நம்மகிட்ட பொய் பேசக்கூடிய குணம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் தொழுகையை பற்றி பேசலாம். காரணம் என்ன? தொழுகாமல் சில பேர் இருக்கலாம். நோன்பை பற்றி பேசலாம், நோன்பு வைக்காமல் சில பேர் இருக்கலாம். இப்படி சொல்லலாம். ஷிர்கை விட்டு எல்லாம் பாதுகாத்துறான். பை யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது இன்ஷா அல்லாஹ் நான் முஸ்லீம்னு சொன்னால் அவன் காஃபிர், அவன் முஸ்லீம் கிடையாது, அவன் முஸ்லீம்கள் லிஸ்ட்டில் வரமாட்டார். அவர் இன்ஷா அல்லாஹ் நான் முஸ்லீம் என்று சொன்னால் அவருடைய இஸ்லாத்திலே அவர் சந்தேகம் கொண்டு விட்டதாக கணக்கிடப்பட்டு அவருடைய காஃபிராக கருதப்படுவார்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்முடைய அகீதால நம்ம முஸ்லீமா இல்லையா, பரிபூர்ணமான முஸ்லீமா இல்லையா, அதில் சுத்தமாக ஒரு பெர்சன்டேஜ் கூட நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. அல்லாஹ்வை கொண்டு பரிபூர்ணமாக நாங்கள் ஈமான் கொண்டோம். அதனால அதை பற்றி யாரும் அதிகமாக பேசுறது இல்லை. இது என்ன பிரச்சனை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், அதை பற்றி பேசாததன் காரணத்தினால் ஒரு சில நுணுக்கமான ஷிர்கு குஃபுர் இருக்குது. ஒரு சில நுணுக்கமான ஷிர்கு குஃபுர்லாம் இருக்குது. அது நம்மகிட்ட சர்வ சாதாரணமாக ஒட்ட ஆரம்பித்து விட்டது. நம்மிடத்தில் அதிகமாக கூடி பழக ஆரம்பிச்சிருச்சு. அதை விட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாரோட பாதுகாப்பு தேடணும், தவிர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஹாசில் என்ன தெரியுங்க? கவனிங்க, இங்கே கவனிங்க, பாட்டை பயந்துக்கலாம், கவனிங்க. சரியா? கவனிக்கணும் சொல்ல. முதல்ல ஷிர்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. முஷ்ரிக்கை அல்லாஹ் தஆலா என்னைக்கும் மன்னிக்கிறதே இல்லை. நம்ம எல்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா ஷிர்கை வச்சிருச்சோன்னு சொன்னால், தெரியாமல் ஒரு காலத்தில் நம்ம காஃபிராக இருந்தோம்னு சொன்னால் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டு அவ்வளோதான். அதே நிலையிலே முஷ்ரிக்கா நிலையிலே இறந்து விட்டால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை. சொர்க்கத்தை அல்லாஹ் மீது ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹுடைய நிரந்தர கோபத்திற்குரியவராக அவர் ஆகிவிடுகிறார்.
சொர்க்கத்திலே நிரந்தரமாக ஹராமாக்கப்படுகிறார், நரகத்தில் நிரந்தரமாக ஒரு இருப்பார், இதெல்லாம் தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களுக்கெல்லாம் மாபெரும் பெரும்பாவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் வைப்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா உமர் ஃபனாதி ஃபின் நாஸ் இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமினூன், முஃமின்களை தவிர சொர்க்கத்தில் யாரும் நுழைய மாட்டார்கள் என்று மக்களுக்கு போய் பயான் செய்ய, எந்திரிங்க உமரே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகத்தை அனுப்பிச்சு விட்டாங்க. இதே தாருல் இஸ்லாம் சொன்னா, இப்போ இது ஜனநாயக நாடு. இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாமிய முறைப்படி ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்கிறேன், நான் ஒரு முஸ்லீமாக ஆகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் முஸ்லீம் ஆனதற்கு பின்பு முர்தத்தாக ஆகிறார் என்று சொன்னால் அவரை வெட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்குது. இந்த ஜனநாயக நாட்டில் அனுமதி இல்லை. எந்த நாட்டில் அனுமதி இருக்கு? இஸ்லாத்திற்கு வழிமுகமா இஸ்லாத்திற்கு பேச்சு நான் கேட்டு வாழ்றேன்னு உள்ள வந்ததற்கு பின்பு முர்தத்தாகிறார், சொல்லணும் அவர்கிட்ட, நீங்க இஸ்லாத்துக்கு திரும்ப வந்துருங்க, இஸ்லாத்தை ஏத்துங்கன்னு சொல்லணும். ஏத்துக்கிற மாதிரி நிலைமை இல்லை என்றால் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனை கொடுக்கலாம். இது நம்முடைய ஜனநாயக நாடுகளிலே கணக்கு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பதல தீனஹு ஃபக்துலு. இதெல்லாம் நாம் அறிந்தது தான். இதை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்குது. குர்ஆன்ல ஒரு 100 ஆயத்து வருது முஷ்ரிக்கீன்களை பற்றி, ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஷிர்க்கை பற்றி வருது. இதை பற்றி பேசுவதற்கு இங்கே வரல. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். இப்போ நுணுக்கமான ஒரு சில ஷிர்க்குகளை பார்ப்போம். அதற்கு முன்னாடி அன்வா ஷிர்க், ஷிர்க்குடைய வகைகள்லாம் எப்படி இருக்குது, குஃப்ருடைய வகைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒமா யஜஹது பி ஆயாத்தினா இல்லல் ஸாலிமூன் இல்லல் காஃபிரூன் வருதுல, அல்லாஹ்வுடைய திருவசனங்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தர்க்கம் செய்பவர்கள், அதுல பிரச்சனையை கொண்டு வர்றவங்க, அதுல சண்டை போடுறவங்க, இவர்களை காஃபிர். இது குஃப்ருடைய முதல் வகை. இரண்டாவது பொய்ப்படுத்துதல், இதுவும் குஃப்ருடைய வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபரீகன் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த குர்ஆன் ஹதீஸை இல்லைன்னு மறுக்கிறார், அவர் என்னவாயிருவார்? காஃபிர் ஆயிருவார். இது இரண்டாவது வகை. மூணாவது இஅராத், நாலாவது இஸ்திக்பார், பெருமை கொள்வது, புறக்கணிப்பது. அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து சொன்னானா இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யுன்னு சொன்னான். ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான்? ரப்பே நான் செய்ய முடியாது, மறுத்துட்டான். இது இஅராத் செஞ்சுட்டான். இஸ்திக்பார் என்ன சொன்னான்? கால அனா கைரும் மின்ஹு, நான் அவரோட சிறந்தவர், அப்படி இருக்கு என்னை கொண்டு போய் சஜிதா செய்ய சொல்றியே. இது ரெண்டுமே குஃபுர் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல. அடுத்து நிஃபாக், நயவஞ்சகத்தனம் வைப்பது, இதுவும் குஃபுர். அஜத் பேசினாங்க, அதை பற்றி நீண்ட நேரம் பேசினாங்க. அப்புறம் ஷக், சந்தேகம் வைப்பது. கிபரை பற்றியும் ஷாஹித் பேசினாங்க, நிஃபாக் பற்றி இப்ராஹிம் பேசினாங்க. கிபரில் ஒரு நுணுக்கமான ஒரு கிபர் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமைன்னு சொல்கிறோம்ல, நுணுக்கமான ஒரு பெருமை. அல்ல நம்மளாம் பெருமை இல்லைங்க, நான் ரொம்ப பாவிங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நான் ரொம்ப பாவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய கிபரை. அங்கே தான் உள்ள உட்காந்துருக்கும். நான் ரொம்ப பாவிங்கன்னு சொல்லி ஒரு நல்லவரும் காட்டிக்கிறாராம். ஏன்னா ரொம்ப பாவீங்க, ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியே இவர் ரொம்ப நல்லவர், என்கிட்ட கிபர் இல்லைன்னு காட்டிக்கிறாராம். இதுவும் ஒரு நுணுக்கமான கிபர். இதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்புறம் சந்தேகம் கொள்வது, மார்க்க விஷயங்களிலே சந்தேகம் கொள்வது, இது எல்லாம் ஷிர்க்குடைய வகைகள். இதை பற்றி பேசுவதற்கு குர்ஆன்ல பல ஆயத்துகள், பல ஹதீஸுகள் நிறைய இருக்குது. தர்க்கம் செய்வதற்கான நேரங்களும் இப்போ இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸல், அல்லாஹ்வுடைய பிச்சையை கொண்டு அல்லாஹ் நம்ம அதை விட்டு பாதுகாத்துனா இல்லையா, உறுதியா இருக்குமா? குஃப்ர்ல ஈமான்ல நமக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குதா? வருமா? 1% சந்தேகம் வந்தாலும் நம்ம முஸ்லீமா இருக்க மாட்டோம். அதனால 100க்கு 100 அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லீம் ஏற்றுக்கிட்டோமா நம்ம எல்லாம்? இப்போ ஷிர்க்குடைய குஃப்ருடைய நுணுக்கமான சில வகைகளை பார்ப்போம். இதுவெல்லாம் நம்முடைய சமூகத்திலே வாழக்கூடியவர்கள்ட்ட அதிகமாக பரவி இருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இதுவும் இப்படி செஞ்சால் காஃபிர் ஆயிடுவானா என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நான் முஸ்லீம்னு சொல்றது, இது நம்மள இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நீ உண்மை முஸ்லீமாடா? என்ன உண்மை முஸ்லீமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு நம்ம பதில் சாதாரணமாக நம்மளை பொதுமக்கள் சொல்லதான் செய்வோம். இருக்க பதில் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஆனால் 100க்கு 100 பேர் நான் வல்லாஹி அல்லாமல் நானையா முஸ்லீம்னு சொன்னாதான் அவன் உண்மை முஸ்லீம். நானும் இன்ஷால்லா முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லீம் கிடையாது. இப்னு உமர் எல்லாம் ஆட்டை எடுத்துட்டு போனாங்க அறுக்கிறதுக்காக. அப்போ குர்பானிகளுக்கு கத்தியை ஒருத்தட்டு கொடுத்து அறுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அறுக்க சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இல்லைப்பா, நீ முஸ்லீம் தானேப்பா அப்படின்னு. இன்ஷால்லா முஸ்லீம் தான் நானும். ஆமாம் நானும் முஸ்லீம் தான், நான் எல்லாருக்கும் நீ பண்ணிருக்கேன். இன்ஷா அல்லாண்டர் கத்திய கூடியா போயா. இன்னொரு கசாப்காரர், நீ முஸ்லீமா?
ஆமாம் நான் அல்லாம சத்தியமும் முஸ்லீம். இப்போ இருங்க நீ கத்தி நீ சந்தேகமாக முஸ்லீம் விட்டு குஃபர் கலந்துருக்குன்றாங்க இது முறது இல்லை. அதனால என்ன செய்யணும், நுணுக்கமான ஒரு சில சுருக்கு குஃபர்லாம் இருக்குது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இத்தியானுல் குஹாதி வல் குஃபார். நம்மள நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ஓதி பார்க்குற பழக்கம் இருக்குது. சுன்ன ஜமாத்தில் உள்ளவர்கள் ஓதி பார்க்குற ரசூலுல்லாஹி ஓதி பார்த்துருக்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. இது ஜோசியர்கள்ட்ட போகிறது, காஃபிர்கள்ட்ட போகிறது, சாமியார்கள்ட்ட போகிறது, இது அதிகமான இஸ்லாமியர்கள்ட்ட இன்னைக்கு பரவி இருக்கு. மிக ஆபத்தான குஃபர். யார் அந்த மாதிரி ஒரு குஹான்கிட்ட போயிட்டானோ 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு விவாதத்தில் வருது. தெளிவான குஃபுருன்னு எல்லா கிதாபுகள்லையுமே சொல்லிட்டாங்க. ஒரு காஃபிரான ஒரு சாமியார்கிட்ட போய் ஓதி பாருங்கன்னு சொல்றீங்க. அப்ப என்ன நீங்க உறுதி கொண்டுட்டீங்க, அவர் வணங்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம ஈமான் கொண்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஆச்சா இல்லையா? அதனாலதான் அவர்கிட்ட போறோம். இப்ப ஆலிம் சட்ட போனோம், என்ன சொல்ற மாதிரி இவர் அல்லா ரசூலை பத்தி படிச்சிருக்கிறார், இவர் குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சிருக்கிறார், இந்த குர்ஆன் ஹதீஸை கூட ஷிஃபா கொடுப்பார், குர்ஆன் ஹதீஸை ஈமான் கொண்ட மாதிரி. ஒரு காஃபிரான ஒரு மனிதர்கிட்ட போய் ஓதி பாருங்கன்னு சொன்னா என்ன ஆன மாதிரி ஆச்சு, அவருடைய கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டது மாதிரி ஆயிடுச்சு. இதுவே பெரிய ஷிர்க் குஃபர். சொன்னாங்க ஒரு வாட்டி எங்க வீட்டுல 4-5 பேருக்கு ஒண்ணு அம்மா போட்டுருச்சு. அப்துல்லா, நசீர், நிசாம் எல்லாத்துக்கும் அம்மா போட்டுருச்சு. எல்லாம் அம்மா போட்டு 3 நாள் 4 நாள் போய்கிட்டே இருக்கு. அம்மா சரியான மாதிரி தெரில. அப்போ வீட்டுக்கு பால்காரர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட சொன்னப்போ பிள்ளைங்க அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, அதுக்கே ஒன்றும் இல்லை, நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, சரி அங்கே போய் கொஞ்சம் உண்டியலில் கொஞ்சம் காணிக்கையை போட்டுட்டு வேப்பில கொடுப்பாங்க, வேப்ப மரம் இருக்குது, பிச்சு போட்டுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டார். ஏங்க நாங்கள் முஸ்லீம்ங்க, அது உங்க கடவுள் அல்ல கடவுள் தான் பாய், அதை நீங்க வணங்க பாய், அம்மைக்கு போகும் பாய், சரியா போயிடும். ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க வேற பாய், நான் பால் ஊத்துற எல்லா வீட்லயும் நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, நான் அவங்க எல்லாம் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட தான் கொடுத்துடுவாங்க. 50 ரூபா காசு நான் காணிக்கை போட்டுறேன், எல்லாம் சரியா போயிடும், எல்லா வீட்லயும் கொடுக்குறாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறான். பார்த்தீங்களா? ஒரு நேரம் ஒரு நோய் ஏற்பட்டோன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டு பாருங்க. என்ன நீங்க காணிக்கை காசு 50 ரூபா கொடுங்க கொடுத்த என்ன ஆன மாதிரி, அந்த கடவுளுக்கு ஒரு சக்தி இருப்பதாகவும் அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வோட ஒரு ஷிர்க் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இது மாபெரும் ஒரு குஃபர் நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஓதி பார்ப்பதற்காக காஃபிர்கள்ட்ட போறது, ஜோசியக்காரர்கள்ட்ட போறது, யார்கிட்ட அவர் இந்துக்கள்கிட்ட போறதே. பொதுவா முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே ஓதி பார்ப்பதை என்ன ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாயிட்டது, அவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதற்கு சக்தி இருப்பதை போல் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. விளங்குதா இல்லையா பாய்? இது மாபெரும் ஒரு குஃபர். இதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் செஞ்சிருக்கிறாங்க, சாபமிட்டு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் விழுகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நுணுக்கமான ஒரு ஷிர்க். இன்னொரு ஷிர்க் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஹலாலான விஷயத்தை ஹராம் என்று நம்புவதும் ஒரு ஹராமான விஷயத்தை ஹலால் என்று நம்புவதும் குஃபர், ஷிர்க். என்ன பாய் குஃபர்? ஒருத்தர் வட்டி வாங்குறாருப்பா, பிறந்து 15 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் வட்டி வாங்கினார். அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, என்னப்பா ஏன்ப்பா வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க, ஹராமாச்சு, நம்ம சூழ்நிலை சரியில்லை, நான் என்ன சரி ஹராம் தான் அப்படின்னு சொன்னார். ஆனா வட்டி வாங்கிட்டே இருந்தார். இவர் படுபாவி, பாவம் செய்தவர், பெரும்பாவத்தை தொடர்ந்து செய்தவர், பாவி ஆயிட்டார். இப்ப இன்னொருத்தர் வட்டியே வாங்கல, அவர்கிட்ட வட்டியை பத்தி பேசிருக்கும்போது, வட்டி ஒண்ணு எனக்கு பெருசா ஒண்ணுது, அது வியாபாரம் மாதிரி தானே, நான் என்ன செய்யறேன், 100 ரூபா கொடுக்குறேன், நான் 100 ரூபா என் காசு அவர்கிட்ட 10 நாள் கொடுத்ததுக்கு 10 ரூபா 110 ரூபா வாங்குறேன், இது வியாபாரம் மாதிரி தானே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் ஒரு ஹராமா அப்படின்னு சொன்னார். அவர் பாவி என்றால் இவர் காஃபிர் ஆகி விடுகிறார். ஏன் காஃபிர் ஆயிட்டார்? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமை என்ன நினைச்சிட்டார், ஹலால் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் சொல்லி அடுத்து சொல்றான், ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. வட்டி வியாபாரம் மாதிரிதானே என்று நினைத்தார். அதெல்லாம் ஒரு ஹராமா, அது இல்லாம இன்னைக்கு வாழ முடியாது, அதனால அதெல்லாம் ஹராம் இல்ல, எம்மையெல்லாம் ஹராம் இல்லைன்னு யாராவது சொல்லிட்டா அவர் என்ன ஆயிட்டார், பாவி இல்ல, காஃபிராக ஆகிவிட்டார். கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகும். என்ன பேசணும், கலிமா சொல்லி முஸ்லீம் ஆக வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயங்கள் நிறைய நம்மகிட்ட பாகிருச்சு. எங்க அசத் சொல்லி காட்டினாங்க, அசத்து பயான் செஞ்சாங்க ஒரு மீலாதுலையோ, ஒரு தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக், ஒரு வாட்டி தலாக் சொன்னோம், அது ரஜாஇ, திரும்ப மீட்டிக்கலாம், திரும்ப தலாக் சொன்னா 3 முறை தலாக் சொல்லலாம். 3 முறை ஒரே நேரத்திலேயோ தனித்தனியோ தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டாரு, 3 தலாக் விட்டாருன்னா என்ன ஆயிடுவாங்க,
முழுசா தலாக் ஆயிடுவாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவர் திருமணம் முடிக்க முடியாது. அப்படி திருமணம் முடிக்க என்ன செய்யணும்? வேறு யாராவது திருமணம் முடித்து தலாக் விட்ட பிறகு இவர் திருமணம் முடிக்க முடியும். இது ஹஜ்ரத் பயானில் சொன்னாங்க. பயானில் சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் வீட்டில் போய் சாப்பிட போகிறாங்க. இப்போ ஹஜ்ரத் தலாக்குங்கிறீங்க, நான் மேபி பார்த்து ஒரு நாளைக்கு 10 வாட்டி தலாக்குன்னு சொல்கிறேன். அது எப்படி அது சாத்தியம்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. என்னையா சொல்கிற? ஆமாம், சும்மா ஏதாவது போடி தலாக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் நம்ம பெருசாக நினச்சிக்க மாட்டோமே. இது வரைக்கும் நான் கல்யாணம் முடிச்சதும் 1000 வாட்டி தலாக் சொல்லியிருப்பேன். பச்சை ஹராம் நீங்கள் கூடி வாழ்றது. இவ்வாறு இருக்கவே நீ உன் மனைவியோட சேர்ந்தன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சிருக்க? விபச்சாரி ஆயிட்ட. உன் மனைவியும் விபச்சாரி, நீயும் விபச்சாரன் ஆயிட்ட. அப்படியே இதெல்லாம் விட்டு வாழ முடியுமா ஜத் அப்படிங்கிறார் அவர். இதெல்லாம் விட்டு வாழ முடியாது. திரும்ப யாராவது கல்யாணம் முடிச்சு முடியுமா? நான் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தாச்சு, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கல்யாணம் முடிச்சதுலேருந்து நான் சும்மா சண்டை போட்டாலும் தலாக்குன்னு சொல்லிக்குவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு ஹராமான விஷயம், எவ்வளோ கொடூரமான ஹராம். அவ்வாறு 3 முறை தலாக் சொன்னதற்கு பின் மனைவி தொற்றது ஹராம். அவ்வாறு நடந்துவிட்டால் அது விபச்சாரத்திற்கு சமம். அப்படி இருக்கவே சர்வசாதாரணம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரு. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் அப்படிதான் எல்லாம் சும்மா சும்மா தலாக்குன்னு சொல்லிக்குவோம். ஊரே விபச்சார ஊராகி போச்சுப்பாரு. அப்ப ஹராம் என்னவாயிருச்சு? சர்வசாதாரணமா ஹலால் ஆயிடுச்சு. அதுல இவர் இந்த மாதிரி பாவமா செஞ்சா அவர் பாவி ஆயிட்டார், ஜினா செஞ்சா படுபாவம். இப்படி சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா? என்ன சொன்னார்? இதெல்லாம் விட்டு வாழ முடியாது, இதெல்லாம் இருக்கோம், இதெல்லாம் ஹராம்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற பார்த்தீங்களா? இது குஃபுர். இது அவர் காபிராகி விட்டார் என்பதற்கு அடையாளம். காரணம் என்ன? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமை சர்வசாதாரணமாக ஹலால் என்று சொன்ன மாபெரும் பாவம் செய்து விட்டார். அவர் என்னவாயிடுவார்? காபிராக ஆகிவிட்டார். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு வட்டிக்கும் தலாக்கும் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஹராம் நம்முடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமாக ஹலாலாக ஆகி கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக ஹலாலாயிட்டு தொழுகை விஷயத்துல நம்முடைய குடும்பத்திலையும் இருக்குது. மதரசாக்கள் ஓதுனா மட்டும் தான் தெரியுது இதெல்லாம் ஹராமா இதெல்லாம் ஹலாலா. இதெல்லாம் தெரியுமா? வட்டி ஹராமா ஹலால் உங்களுக்கு தெரியுமாப்பா? மசாலா ஓதுறதுக்கு முன்னாடி தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதனாலதான் என்ன செய்யறாங்க? உலமாக்கள் மதரசாக்களை கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் சொல்ல வேண்டியிருக்குது, ஹலாம் எது, ஹராம் எது, ஹலால் எதுன்னு சொல்லி. பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்தாவது அஜத்துல 4 பயான் கேட்டுரும். அதனால என்ன செஞ்சாராங்க? கரெக்டாக ஜும்மா பயான் முடிஞ்சு வாக்குறதாவானான்னு சொல்லி குத்துபா மேண்டையில் பாங்கு சொல்றப்பதான் வராங்க உள்ள. ஏதேனும் ஒரு 4 விஷயங்கள் காதில் விழுந்து நல்லடியார்களாக ஆகிவிடுவோமோ என்ற பயத்தின் காரணத்தினால் லேட்டா வர்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. எது ஹலாம், எது ஹலால், எது ஹராம் என்று தெரிந்து நாம் வாழ வேண்டும். இல்லை ஹராம ஹலால் என்றோ ஹலால ஹராம்னு சொன்ன என்னவாயிரும்? நம்ம பாவியாக ஆக மாட்டோம், என்னவாயிடுவோம்? காஃபிராக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் அந்த நிலையிட்டு பாதுகாக்கணும். 3வது விஷயம், ஒரு பரவான காரியம் தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். உதாரணத்துக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், என் மேலாம் கடமை இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இவர் என்ன வாழ்வார்? காஃபிராக ஆகிவிடுவார். தன் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றை இது என் மீது கடமை இல்லை என்று சொன்னார். தொழுகவே இல்லை ஒருத்தர், பிறந்ததுலேருந்து தொழுகல, அவர் என்னவாக மாட்டார்? காஃபிராக மாட்டார், பாவியாக தான் ஆகுவார். மார்க்கத்துடைய சட்டம் சொல்றேன் பாய், அகீதாவுடைய சட்டம். பிறந்ததுலேருந்து 100 வயசு வரைக்கும் எப்படி ருக்கு செய்யணும்னு கூட தெரியாது, எப்படி சஜ்தா தொழுதே இல்லை ஒரு வக்து கூட. இவர் காஃபிராக மாட்டார், பாவியாக தான் ஆகுவார். ஆனால் எல்லா வக்தும் கரெக்டாக தொழுதார். துஹா, அவ்வாபின், தஹஜ்ஜுத் ஒரு வக்து விடலை. ஆனால் தொழுகை என் மேல கடமை இல்லைங்க அப்படின்னு சொன்னார். ஒரு தொழுகை இல்லை, ஃபஜ்ர் தொழுகை மட்டும் என் மேல கடமை இல்லைன்னு சொன்னார். இவர் காஃபிராகி விடுவார். இதுவும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. யார் தெரியுமா சொன்னா? ஒரு முரீது நம்ம சகாரை பார்க்க வந்தாங்க. வந்துட்டு சகாருடைய பையத் முரீது இல்லை, இன்னொரு ஷேக்கில் பையத், நான் இன்னொரு ஷேக்கில் பையத் வாங்கியிருக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட பையத் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன், என்னாச்சு? அப்படி சொல்லல, ஷேக்கை பற்றி ரொம்ப உயர்வாக பேசினார். சர்க்கார் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என் ஷேக்கெல்லாம் தொழுக மாட்டாங்க. என்னையா சொல்ற, தொழுக மாட்டாங்கிற? ஆமாம், அவங்க நம்மெல்லாம் தொழுக சொல்லுவாங்க, நம்மெல்லாம் கரெக்டாக தொழுதுருவோம். அவங்க அந்த அந்தஸ்தை தாண்டிட்டாங்க. இபாதத் செஞ்சு 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 கடைசி அல்லாஹ் அடைஞ்சிட்டாங்க. அல்லாவோட ஐநாவுக்கு அப்புறம் அல்லாஹ் எப்படி தொழுக முடியும்? அவங்களாம் தொழுக மாட்டாங்க. அவங்க தொழுக தேவையில்லை, அவங்களுக்குலாம் ஹலால் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி தான் நானும் அடையலாம். நான் இன்ஷால்லா கொஞ்ச நாள் கிலாஃபத் கொடுத்துருவாங்க, நானும் எடுத்து தொழுக மாட்டேன் அப்படின்ட்டு. அவர் ஷைഖில் ஷைத்தான்னு சொன்னாங்க சர்க்கார். அவர் ஷைഖில் ஷைத்தான், நீ முரீது இல்லை மரீதுன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்ததை விட அல்லாஹ் யாராவது நெருக்கமாக அடைஞ்சிக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அறிந்ததை விட யாராவது அதிகமாக அல்லாஹ் அறிஞ்சிக்க முடியுமா? எந்த அளவு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு வலிமார்களின் தலைவர் அவர்களை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் ஒரு இறுதி நிலை சஹாபி. சஹாபி அந்தஸ்து எதுனா உயர்ந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு விட பல கோடி அந்தஸ்து உயர்ந்தவர்கள் ஒரு சாதாரண ஒரு நபி.
ஒரு நபியை விட ரசூலுடைய அந்தஸ்து என்ன, ஒரு ரசூலை விட உலுல் அஸம், அதுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களிலே காலை இப்படி தேய்ச்சிக்கிட்டு வந்து தக்பீர் கட்டி தொழுதான் ஜமாத். கால் நடக்க முடியல, இந்த பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு, இந்த பக்கம் அலி நாயகம் கையை இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே கால் இப்படி தேய்ஞ்சுக்கிட்டே வந்து சஃப்ல எடுத்து தொழுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தொழுகையை வேணான்னு சொல்ல, அங்க உங்க சேஃபா அல்லாஹ் அடைஞ்சிட்டாரா, தொழுக மாட்டாரா? இந்த மாதிரி பெரும் பாவங்கள் நம்மகிட்ட இதெல்லாம் எனக்கு அல்ல கடமையாக்கலே, நாங்களாம் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாம் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பதே பெரிய ஷிர்க், குஃப்ர், அல்லாஹ்வை மறுப்பதற்கு அடையாளம். அல்லாஹ் தான் அந்த நிலையை விட்டு பாதுகாக்கணும். இந்த மாதிரி நுணுக்கமான ஒரு குஃப்ர் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. மூன்றாவது விஷயம் என்ன, நம்மள அதிகமாக நடந்து கொண்டிருப்ப சொல்றேன், மார்க்கத்தை பழிப்பது, இஸ்திஹ்ஸா செய்வது, அதை வலிப்பது, லவ்மத் செய்வது, இதுவும் ஷிர்க், குஃப்ர். இன்னும் நிறைய பேர் நடந்துட்டு இருக்கு, இஸ்லாமியர்கள் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன, இந்த ஷிர்க் காஃபிர்களுடைய பயான்கள்லாம் கேட்டு கேட்டு இஸ்லாத்தையே பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையோடு அல்லாஹ் பாதுகாக்கும். இஸ்லாத்தை இல்லை, இஸ்லாத்தின் ஒரே ஒரு சின்ன கடமையை, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை அதை நீங்கள் பழித்தாலும் முடியல. அல்லாஹ் தான் தொழுவ போறான், கரெக்டா 4:30 வாங்க, கரெக்டா 4:30 ஆனாலும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கட்டு வரான். இது என்னது அப்படின்னு சொல்லி மார்க்கத்துடைய ஒரு சின்ன விஷயம் தானே. இதை பழித்தாலும், ஒரே ஒரு நபியை நீங்கள் பழித்தாலும், ஒரு நபி சொன்ன ஒரு சட்டத்தை பழித்தாலும், மார்க்கத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பழித்தால் என்ன ஆகிடும், நம்ம காஃபிராக ஆகிவிடுகிறோம். எல்லாம் நேடு பாதுகாக்கணும். நம்மகிட்ட அதிகமாக ரத்தத்தில் ஊறி இருக்குது. அதே மாதிரி மார்க்கத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இது சரியில்லையே அப்படின்னு தோணுச்சுனாலே நீங்க காஃபிர் ஆயிடுங்க. இடையில அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாத்துல மரண தண்டனை வச்சிருக்கிறாங்க. கொலைக்கு இஸ்லாத்துல தண்டனை என்ன, கிசாஸ், அப்படியே திரும்ப கொலை செஞ்சவரை திரும்ப கொலை செய்து விட வேண்டும். அதே மாதிரி திருமணம் ஆன ஒருத்தர் தினா செய்து விட்டார், அவருக்கு தண்டனை என்ன, கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். இதுக்கு இடையில ரொம்ப பிரச்சனை ஓடுச்சு. இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் இஸ்லாத்துல இருக்குது என்று பிரச்சனை வந்தபோது நிறைய இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இஸ்லாத்துடைய தண்டனை ரொம்ப கொடூரமானதுன்னு சொன்னாங்க, இது ரொம்ப அநியாயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேரும் காஃபிர் மார்க்க சட்டப்படி. மார்க்கத்திலே ஒரு சட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்க, குர்ஆன் ஹதீஸால் நிரூபிக்கப்பட்டு இருக்க, அதை யாரையும் மறுத்தால், ஒரு குறை சொன்னால், மறுக்க கூட தேவையில்லை, மறுத்தா எப்பயும் காஃபிர் ஆயிடுவார். குறை சொன்னார், பழித்தால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். இது சரியில்லை, எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொன்னார், பிடிக்கலன்னு சொன்னார், எனக்கு சரியா படலை, இது எப்படி கரெக்டா இருக்குன்னு தோணலை, எனக்கு என்னடா இது சட்டம் அப்படின்னு நினைச்சிங்க. இதுவெல்லாம் நம் குஃபுருக்கு அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுகாதிஊன இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹு வஹுவ காதிஉஹும் வ இதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா. தொழுகையில சோம்பேறியா நிற்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடுத்து வேற இப்போ காலேஜ் சொல்றாங்க சார், என்னத்தை சொல்றது நின்றாலே முனாஃபிக்குடைய அடையாளம் குர்ஆன்ல வருது பை. காரணம் என்ன, அந்த தொழுகையை நீங்கள் போர் அடிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, அதே அந்த தொழுகையை நீங்கள் பிடிக்கல என்பதை உங்க மனசுல காட்டிட்டீங்க. இதுவே இன்னும் எந்த அளவுனா, இப்போ தான் பொண்டாடியை பார்த்து, வேற யாரையும் இல்லை, தான் பொண்டாடியை பார்த்து அல்லாஹ் ரசூலை விட உன்னை தான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னார், காஃபிர் ஆயிடுவார். அல்லாஹ் ரசூலை விட நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா ஒரு காஃபிர். எப்படி அல்லாஹ் ரசூலை நான் பொண்டாடி பிரியமானதா இருந்தா? ரசூலா சொன்னா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எல்லோரையும் விட இன்னொரு வருது, ஹத்தா அத்பா ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றக்கூடியதாக, அதை அப்படியே பொருந்திக்கணும், அதை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை விட இன்னொரு விஷயத்துடைய நேசமும் கல்புல அதிகமா இருந்துச்சுன்னா முஃமினாக ஆக முடியாது. இதெல்லாம் பயங்கரமான ஷிர்க், குஃபர் நம்மிடத்துல இருந்து கொண்டு இருந்தது. அல்லாஹ் இதை விட்டெல்லாம் பாதுகாக்கணும். விளங்குதா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இது ஒரு குஃபர். இன்னொரு ஷிர்க் சொல்றேன் பாரு, ரிலா பில் குஃப்ரி குஃப்ருன். இப்ப நீங்க அம்மன் கோயிலுக்குலாம் போல, அங்க போய் எல்லாம் என்ன செய்யல, போடல. ஒருத்தர் போனாலும் சரியாயிடுச்சு, ஆமா அது சரியாயிரும், அங்க போனா சரியாயிருங்கன்னு சொல்லி நீங்க என்ன போல. அப்ப அங்க போனா சரி நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதுவே நீங்க காஃபிரான கிடையாது. ரிலாபில் குஃபர், குஃபரை நீங்கள் மனதில ஏற்றுக்கொண்டால், அனுமதித்தால், இதுவே நீங்க காஃபிரானது கிடையாது. இதுவே குஃபர் பை ரிலாபில் குஃபரை பொருந்திக் கொள்ளுவது.
நம் காஃபிராக ஆகிவிடுகிறோம். நம்மகிட்ட அதிகமாக சர்வ சாதாரணமாக வந்துவிட்ட குஃபர்கள் இது. இன்னும் எத்தனையோ கிதாபுகள் எழுதுறாங்க. ஃபுல் அக்பர்ல, ஷரஹுல் அகாயிதுல நிறைய கிதாபுகள் எழுதுறாங்க. எந்தெந்த வார்த்தைகள்லாம் உங்களை குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். நான் ஃபிரௌனோட கருத்து கரெக்டு தான் என்ன இருந்தாலும் அப்படின்றார், காஃபிரா போயிடுவார். நான் சைத்தான் சொல்றதை என்ன கொஞ்சம் ஆதரிக்கிறேங்க அப்படிங்கிறார், காஃபிரா போயிடுவார். மார்க்கத்தில் ஏதேனும் ஒரு சின்ன விஷயத்தை பவித்தாலும் சரி மறுத்தாலும், குர்ஆன்ல ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்தை மறுத்தாலும் காஃபிராயிடுவார். இது எல்லாம் பயங்கரமான குஃப்ர் ஷிர்க்குகள் இருக்குது. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசினா நீண்ட நேரங்கள் பேச வேண்டும், அவ்வளோ இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மார்க்கத்துடைய விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு சிலதை மட்டும் தங்கிட்ட சொன்னேன். இப்ப அடுத்த பஹஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப வஹாபிகள் இருக்கிறாங்களா இல்லையா? யாரு அற கிறுக்கர்கள் சொல்லுவாங்களா இல்லையா? பாதி மண்ட வேலை செய்யும், பாதி மண்ட வேலை செய்யாது. இஸ்லாத்துல காஃபிர்களுக்கு பின்பு நமக்கு ஏற்பட்ட மாபெரும் ஃபித்னா, என்ன சொல்ல, காஃபிர்களை விட அதிகம் நமக்கு ஏற்பட்ட பெரிய ஃபித்னா இந்த வஹாபிகள் தான். இஸ்லாத்தில் ஏற்பட்ட குழப்பங்களில் மாபெரும் ஒரு குழப்பம். இஸ்லாமியர்கள் அடி வாங்குறாங்க, காஃபிர்கள் இருக்காங்களே, இவங்க வெளியே வந்து பார்த்தாலே தெரியும், இவன் கிறிஸ்டின், இவன் யூதன், இவன் இஸ்லாத்துடைய எதிரின்னு தெரியும். இவன் இருக்கானே இல்லையா, என்னத்திலும் சொல்லுவான், இவனே எல்லா மார்க்கத்தையும் கற்றுருப்பான், இவனே பெரிய ஆலிம்ஸாவாக இருப்பான். மார்க்கத்தையே ஃபுல்லாக பாதியை மறைச்சு, பாதியை ஒழிச்சு, பாதியை திண்டு, பாதியை பேண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்னதுதான் உண்மையான மார்க்கம், நான் சொன்னதற்கு மாற்றமாக பேசி அத்தனை பேரும் காஃபிரும்பான். இவனை விட பெரிய ஃபித்னா உலகத்தில் எதுவும் கிடையாது. இஸ்லாத்தில் பிரிவினையை உண்டாக்கியவர்கள் இவர்களை போன்று யாருமே கிடையாது. அவர்களை பற்றி என்ன செய்யணும், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வஹாபிகள் விஷயத்துல ஓதக்கூடிய மாணவர்கள் உங்களை வலை போட்டு தேடுவாங்க. அப்படியே நீங்க வெளியே வந்தீங்கன்னா 100 கம்பிகள் உங்களை பார்த்து அப்படியே நீட்டி. இப்ப அதோடைய அந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, கம்மியாகிட்டு வருது. ஆனா ஒரு காலத்துல மிஸ்கின் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி கேட்பானுங்க. ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டான், நம்ம கூட விளையாடிட்டு இருந்திருப்பான். பார்த்தா தெரியும், குர்ஆன் பேசுவான், ஆயத்து பேசுவான், ஹதீஸ் சொல்லுவான். என்னடா சின்ன போய் 4 நாள் அங்க போயிட்டு வந்தேன் அப்படிமா. அப்படியே மண்டே அப்படியே ஃபுல்லா கழுவி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுல்லா கழுவி ஊத்திடுவாங்க, எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. அவர்களை விட எந்த அளவுக்கு ஃபத்வா கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு ராஜனாக பாம்பு, கொடூரமான ஒரு பாம்பு கொத்தி அடுத்த செகண்ட் இறந்து போயிடும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அந்த ஒரு பாம்பு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வஹாபி நின்றுந்தானா, நீ பாம்பு பக்கத்துல போ, அவன் பக்கத்துல போகாத, ஏன் இந்த பாம்பு உயிரை கொல்லும், அவன் ஈமானை கொண்டு விடுவான் என்று சொல்லுவாங்க. எப்ப எப்படி நம்ம விட்டு ஈமான் போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி கடைசியில பார்த்து சண்டை எல்லாம் இதுல போட்டிருப்போம். நம்ம விரல ஆட்டலாமா, ஆட்டக்கூடாதா, கையை கீழே இருக்கலாமா, மேலே ஏற்றலாமா, இல்ல காலை விரிச்சிடலாமா, ஒரேடியா விரிச்சிடலாமா, இல்ல தக்பீர் கட்டுற பேர்ல ஜோப பாதுகாக்கலாமா, எப்படி கட்டலாம், இந்த தொப்பி போடலாமா போடக்கூடாதா, இந்த பிரச்சனையிலே சண்டை போட்டிருப்போம். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஈமானை எலிகளை போன்று சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய வஹாபிகள் அவர்கள் எல்லாம் அதை பாதுகாக்கணும். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, முக்கியமான கொள்கைகள் ஒரு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, வலிமார்களிடத்துல போய் துவா கேட்கிறோமா இல்லையா? வலிமார்கிட்ட போய் வலிமானே இந்த தேவைகள் இருக்குது, எல்லாரும் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வலிமார்களை அழைப்பது எந்த அளவுனா, யா முஹிதீன் என்று சொல்லுவது, யா ஷாஹுல் ஹமீது நாஹுரி என்று சொல்லுவது ஷிர்க் இப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எந்த ஒருத்தர் கொடூரமா போச்சு, நம்ம எல்லாம் சேர்த்து கபரு முட்டின்னு சொல்லி ஊதுபத்தி கொடுத்தது ஷிர்க்குன்னா. கடைசியில ஊதுபத்தி கொடுக்குறோமா இல்லையா, அது ஷிர்க்குன்னா. செப்பல் கழட்டிட்டு உள்ள போறீங்க, இது ஷிர்க்கு. கபரை மேடா ஏற்றி வச்சாலே போச்சு, அவனுக்கு முடிஞ்சு. எல்லாம் லெபோதி போய் வாயிலே வயதையும் அடிச்சுக்கிறான். கபர் மேடா இருக்கு, மேடா ஏற்றி வச்சுக்கிறான் கபரை. அதனால அந்த காலத்து சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை சொல்றேன். ஒரு மக்கள் வஹாபிகளுக்கு ஸ்பீட் பிரேக் அலர்ஜியாம். வஹாபிகளுக்கு ஸ்பீட் பிரேக் பார்த்தா அலர்ஜியா இருக்கும். சில பேர் தண்ணி அலர்ஜி, காத்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் பிரேக் அலர்ஜி ஏன், கபர் மாதிரியே இருக்குல்ல, அதனால ஸ்பீட் பிரேக் அலர்ஜி அவங்களுக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் கபரு முட்டின்னு சொல்லி, கபர்களை வணங்குகிறோம் என்று சொல்லி நம்மளை எந்த அளவு செஞ்சாங்கன்னு சொன்னா, சென்னையில் ஒரு தர்கா, ஆள் நடமாட்டம் குறைந்த தர்கா, திடீர்னு ஒரு வேன்ல சில பேர் வர்றாங்க, வந்து இறங்குனாங்க. கபருக்கு முன்னாடி அப்படியே 2 முருக்கா போட்ட 2 பெண்களை சஜா செய்ய சொல்லி நல்லா கேமரா வச்சு ஜூம் பிடிச்சிட்டு வீடியோலாம் பிடிச்சோடனே பார்த்துட்டு வஹாபிமா திருதான்னு சொல்லி துரத்துறாங்க. வேனில் ஏறி எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் நியூஸில் பார்த்தீங்களா, சுன்னத் ஜமாத்காரன் கபரை வணங்குகிறார்கள்
இப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். இதெல்லாம் என்ன செஞ்சு நடந்த நிகழ்வுகள். அந்த காலத்து உலமாக்கள் ரொம்ப எதிர்த்தாங்க. இப்போ அல்லாஹ் ஃபضல கொண்டு அல்லாஹ் ஒரு பொழப்ப நாரடிச்சிட்டாங்க. பொழப்ப இப்பயும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை பறிக்கக்கூடியவர்கள். அவர்களோட அல்லாஹ் அவங்க பாதுகாக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, நாம் எல்லாம் கபர்ல கொண்டு போய் வணங்குகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக. உனக்கு நன்மையும் தீமையும் செய்யாத எதையும் அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். நம்ம யா முஹையீத்தீன் அழைச்சா அது குஃப்ர் தானே, ஷிர்க் தானே அப்படின்னு சொன்னான். இப்போ இதுக்கு பதில் தெரியுமா தெரியக்கூடாது பை அசார் பை, பதில் தெரியுமா தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஓதி முடிச்சுட்டு போறீங்க. போன உடனே உங்களை சுற்றி வளைச்சு கேள்வி கேட்குறாங்க. கபரை அல்லாஹ் அல்லாத யாரையும் அரைக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஒலா ததுஉ மின் தூனில்லாஹ்னு சொன்னா இல்லையா பை? வதுல்லாஹ முக்லிஸீன்னு சொன்னேன். யா முஹையீத்தீன் அழைச்சா அது குஃப்ரா இல்லையா? குஃப்ரா இல்லையா சொல்லுங்க. பதில் என்ன வச்சிருக்கீங்க? என்ன பதில்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. உலமாக்களாகிய நீங்கள் வெளியே போகும்பொழுது இன்னைக்கு இதுதான் பெரிய ஃபித்னா, தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இன்ஷாஅல்லாஹ் தெரிஞ்சுக்கலாமா? முதல் பதில் அவங்க சொன்ன அடிப்படையிலேயே தவறு. குர்ஆன்ல எங்கெல்லாம் வலா ததுஉ என்று வருகிறதோ அந்த இடத்தில் எல்லா இடத்திலையுமே வலா தஅபுது என்ற அர்த்தம் தான் வைக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத அழைக்க வேண்டாம் என்று சொன்னா என்ன அர்த்தம் வைக்கணும்? வணங்க வேண்டாம். இந்த அர்த்தம் தான் முதல்ல வைக்கணும். சரியா? இது முதல் பதில். ரெண்டாவது பதில் என்ன? இவங்க சொன்னது கான்செப்டே தப்பு. என்ன கான்செப்ட் தப்பு? அல்லாஹ் என்ன சொல்றான்? வணங்க வேண்டாம், அழைக்க வேண்டாம் என்று சொன்ன. அப்படிதானே? நீங்க மகரில் போயிருக்கிற, ஜியாரத்துக்கு போயிருக்கிற மகான்களை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண பெரிய பெரிய ஆலிம்ஸாலாம் போக்க வேணாம். சாதாரண ஒரு அவாமுன்னாசா பார்த்து கூப்பிட்டு இவர் தான் அல்லாவா, இவர் தான் நீங்க வணங்குறீங்களான்னு கேட்டு என்ன போய் சொல்லுவாங்க? வணங்கவே இல்லையே. யார் இவங்களை வணங்கினா? இவங்க அல்லாவுடைய இறை நேசிறவங்க, அல்லாஹ் தான் வணங்குவோம். இவங்களுக்கு 2 ரக்கா தொழுவுங்க அப்படின்னு சொன்னா தொழுவாங்களா? அவங்க நன்மை எத்தி வைக்கிறேன் அதுக்கான அல்லாஹ்வுக்கு தொழுவுன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது தக்பீர் கட்டினவொடனே வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஷாவுல் ஹமீது நாஹுரின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்து தான், வானம் பூமியை படைச்ச அல்லாஹ்வுக்கு தான் முகத்தை திருப்புறேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் யா முஹையீத்தீன் அக்பர்னா சொல்றாங்க யாராவது? யாரும் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றாங்க, அல்லாஹ்வை தான் வணங்குகின்றார்கள். அப்புறம் ஏன் ஜியாரத்துக்கு போறோம்? நம்ம எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுதான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. அசாருதீன் பாய் பெரிய பிரதமர் ஆயிட்டார், இந்திய நாட்டின் மாபெரும் ஒரு பிரதமர் ஆயிட்டார். இப்போ அவரை பார்க்க போகணும்னு ஆசைப்படுறேன். நேராக போய் டெல்லியில் போய் இறங்கி உள்ள போய் கதவு தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா உள்ளே போக முடியுமா? டவுசர் ஊற்றுவானுங்க. உள்ளே கால் வைக்க முடியுமா? நெருங்க முடியுமா? அவர் இருக்கிற ஊருக்கு போகிறதுக்கே 4 செக்கப் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏரியாவுக்கு போகிறதுக்கு முடிஞ்சு போச்சு. தலைமை செயலகத்துக்கு போகணுன்னா அவ்வளோதான். அமைச்சருக்கே ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவுத்து விடுவானுங்க. போக முடியுமா? அவ்வாறு நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட என்ன செய்யணுங்க? ஃபுல்லாக அட்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்படி தானே பாய் போகணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு பெரியவருக்கே நம்ம தெளிவாக தெரியுது இந்த மாதிரி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி. பாவிகளாகிய நாம் அல்லாஹ் நம்ம கூப்பிட்ட உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லான்னு சொன்ன அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறேன்னா இல்லையா பை? வெக்கமாக இருக்குதா இல்லையா அல்லாட்ட கேட்குறதுக்கு? அல்லாத கூட இல்லைன்னு கேட்குறது வெக்கமாக. ஏன் பாவம் செய்தவர்கள் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி மகான்களை கொண்டு அல்லாட உதவி தரும். இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். இவர்கள்ட்ட போய் கேட்டு யா அல்லாஹ் இவர்களும் கூட அல்லான்னு கேட்டால் அல்லாஹ் கொடுக்குறான். அவ்வளோதான். நம்ம முகத்தை அல்லாட காட்டுறது வெக்கமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாவம் செய்த நாம் அல்லாஹ்விடத்தில் முகத்தை காட்டுவதற்கு வெட்கமாக இருக்கிறது. அவர் மூலம் போகிறோம். எப்படி பிரதமரை பார்க்கணும்? என்ன செய்யணும்? நான் ஒரு மத்திய அமைச்சரையோ ஒரு அமைச்சரையோ அவருக்கு இருக்க பிஏயோ யாரையாவது பார்த்து போய் பேசி அது 1 மாதம் முன்னாடி போய் அப்புறம் தான் போய் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நானும் சாதாரண பொதுமக்களாக போக முடியாது, ஒரு பெரிய ஆளாக தான் போகணும். இது மனிதர்களிடத்திலே எவ்வளோ சட்டங்கள் இருக்குது. அல்லாஹ்விற்கு முன்னால் நம் முகத்தை காட்ட வெட்கமாக இருக்கிறது. அல்லாட்ட பாவங்கள்லாம் முன்னாடி வச்சு அல்லாட்ட கேட்கறதுக்கு வெட்கமாக இருக்குது. அதனால் வழிமார்கள் மூலம் போகிறோம். அவ்வளோதான். இது சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தானே. குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஜாஊக, நபியே உங்களிடத்திலே வருவார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட போகணும் பை? பாவம் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் பதில் சொன்னா சொல்ல மாட்டானா? நபி ஃபில்லிங் சொன்னா பதில் சொன்னா சொல்ல மாட்டானா? அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் ஜாஊகன்னா உங்களிடத்திலே வருவார்கள். வந்ததற்கு பின்பு வஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர் லஹுர் ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, பின்பு அல்லாஹ்வை அவர்கள் பாவ மன்னிப்பு தருவனாக பெற்றுக்கொள்ளுவார்கள். ஏன் அப்படி செய்யணும்? இவங்களே நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல வேண்டியதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வராங்க, ரசூலுல்லாஹ் கண் தெரியல யார் சொல்லுங்க
ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன துஆ செஞ்சு 2 ரக்காத் தொழுவுங்க, நீங்களே துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்ட்ட கண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துஆ கற்றுக் கொடுத்துருக்கலாம்? யா அல்லாஹ் எனக்கு கண்ணு கொடு அல்லாஹ் அப்படின்னு கேட்டுருக்கலாம். எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, தொழுது முடிச்சுட்டு இந்த துஆ கேளுங்க. வ அத்தவஜ்ஜஹு இலைக், உன் பக்கம் நான் கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் முகத்தை திருப்புகிறேன். அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் நபியை கொண்டு நான் உன் பக்கம் முகத்தை திருப்புகிறேன். நபியர் ரஹ்மா, ரஹ்மத்தான அந்த நபியை கொண்டு இடத்தில் அல்லாஹும்ம ஃபஷஃபிஹு ஃபிய்ய, யா அல்லாஹ் அவருடைய ஷஃபாஅத்தை என் மீது ஏற்றுக்கொள். கேட்குறாங்க பாருங்க, ஃபஷஃபிஹு, அவர்களை ஷஃபாஅத்தாக ஆக்கு. ஏன் இவங்களே கேட்க வேண்டியதானே? இவர்களே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதானே? இவர்தான் கண்ணில்லா சாபியா, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் அந்த தேவைப்படுது. அவர்களுடைய சிபாரிசை கொண்டு கியாமத்தில் அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் அல்லாஹ் ஷஃபாஅத், குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும், நோன்பு ஷஃபாஅத் செய்யும், எல்லா வழிபாடுகள், அன்பியாக்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், தொழுகை, நோன்பு, எல்லா வணக்க வழிபாடுகள் எல்லாமே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் செய்யும். அதற்கான பங்கு எந்த அளவுனா, ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போயிடுவார். போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும், யாரெல்லாம் 13ஆம் தேதி 12ஆம் தேதி நான் 13ஆம் மாதம் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் நான் வந்து இந்த பெரம்பலூர் போயிருந்தேன், புதுசாக ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். அந்த பள்ளியில் நின்று தொழுதுட்டு இருந்தேன். அப்பயும் வலது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் நின்று இருந்தார். ஒரே ஒரு முறை தன் பக்கத்தில் நின்ற முஸ்லீமுக்கு இவர் ஷஃபாஅத் செய்வார். அந்த ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொர்க்கத்தில் நரகத்தில் இருக்கும் அவரை காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திலே போடப்படும். ஷஃபாஅத் இருக்குதா இல்லையா? இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் அன்பெல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஷஃபாஅத் பை ஏன்? அவர்களை கொண்டு, அவர்களின் சிபாரிசை கொண்டு. காரணம் என்ன? அவர்கள் கூப்பிட்டாலும், நரகவாசி கூப்பிட்டா அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான், எங்கேயாவது வருதா? அவர்கள் கூப்பிட்டாலும் அல்லாஹ் பதில் சொல்றான். இவர்கள் நல்லடியார்கள், இவர்கள் மூலம் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி ஸாயிலீன இலைக், உன்னிடத்திலே கேட்கக்கூடிய நல்லடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரான். அப்ப முதல் விஷயம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் அல்லாஹ் அழுதாங்களா இல்லையா? அழுதாங்க. அப்போ அல்லாஹ் தான் மன்னிக்கவும் முடிவு பண்ணிட்டான். கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என்னை மன்னித்து விடுங்கிறாங்க. உடனே அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான். மன்னிக்கவும் முடிவு பண்ண அல்லாஹ் முன்னாடியே மன்னிக்க வேண்டியதானே? ஏன் ரசூலுல்லாஹ் பேர் சொன்னான்னு மன்னிக்கணும்? ஏன்னா எதனால? அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருங்கிய அடியார்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை கொண்டு உங்களையும் நான் நேசிக்கிறேன். இது சாதாரண ஒரு விளங்கக்கூடிய விஷயம். இது கூட அவங்களுக்கு மண்டையில் வேலை செய்யாது. அல்லாஹ் அல்லாதவர்கள் நீங்கள் வணங்குறீங்க, கபரு முட்டிகள், அவர்களை வணங்குகிறீர்கள், கபரு வணங்கிகள் என்று பெயர் சொல்றாங்க. இது அடிப்படையிலேயே தவறான விஷயம். இரண்டாவது விஷயம், விவாத ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்ன பதில் என்று பார்த்தால், அல்லாஹ் குர்ஆன் என்னவா சொன்னா, வலா ததுஉ மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க வேண்டாம் தானே சொன்னா. யார் அழைக்க விடாதுன்னு சொன்னா? அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் தானே. அப்போ இனிமேல் எந்த வஹாபியும் டாக்டரை பார்த்து டாக்டரேன்னு கூப்பிடக்கூடாது, பொண்டாட்டியை பார்த்து பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாது, எந்த ஆணும் தான் பிள்ளையை பார்த்து என் பிள்ளையேன்னு கூப்பிடக்கூடாது, பக்கத்தில் அமர்ந்துட்டு போய் ஜாஃபர் பாயின்னு கூப்பிடக்கூடாது. ஏன்? அல்லாஹ் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டானா இல்லையா? கூப்பிட்டா அல்லாஹ் தான் கூப்பிடணும். யாரு கூப்பிட்டா என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் கூப்பிடணும். அல்லாஹ் யாரையும் கூப்பிடக்கூடாது. சொல்லக்கூடாது பாய், அவரை மட்டும் அங்கே மட்டும் போய் கூப்பிடக்கூடாதுங்கிறாங்க. யாரையுமே கூப்பிடக்கூடாது, இல்லை அல்லாஹ் கூப்பிடக்கூடாதுன்னா யாரையுமே அழைக்கக்கூடாது தானே. இது வாழ முடியுமா இந்த கருத்தோட? யாரையும் அல்லாத யாரையும் நான் அழைக்க மாட்டேன். டாக்டரே ஷிஃபா கொடுங்க சொல்லவும் முடியாது. ஷிஃபாவோட கேட்குறோமா இல்லையா, எனக்கு சரி பண்ணுங்க, அட்மிஷன் போகிறோம், அது கூட காரணம் இவர் எனக்கு மருத்துவம் சரி செய்வார், அதுதான் அட்மிஷன். யாரையுமே அழைக்கக்கூடாதுன்னு வரணும். சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க? பதில் என்ன சொல்லுவாங்க? இல்லை இப்போ நம்ம அழைக்கிறோம். இப்போ ரைஹான் பேட்டை நான் தண்ணி கேட்குறேன், அவர் தண்ணி கொடுப்பது அவருடைய சக்திக்கு உட்பட்டது, இதை கேட்கலாம். சக்திக்கு உட்படாதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொன்னானப்பா. சக்திக்கு உட்பட்டதை கேட்கலாம், சக்திக்கு உட்படாததை கேட்கக்கூடாது. இதுதான் சொல்கிறது அடிப்படையிலேயே தவறு. எந்த வழியாவது இப்போ நான் எனக்கு அசார் பை கல்யாணம் முடிச்சார், குழந்தை வேணும் அவர் கேட்குறாரு, இல்லாட்ட என்ன செய்யறாரு? குழந்தை வேணும்னு இல்லாட்ட கேட்குறாரு, வயிறு வியாஜமானே அல்லாட்ட குழந்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அல்லாட்ட குழந்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி துவா செய்கிறோம், தாயத்து கட்டுக்கிறோம், அங்கே போய் உட்காந்து ஓதுறோம், அவர்களுக்காக நீசால் சவாப் செய்கிறோம். இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதில் என்ன எதற்காக நாம் செய்கிறோம்? என்ன நோக்கத்தில் செய்கிறோம்? எனக்கு அல்லாட்ட குழந்தையை வாங்கி கொடுப்பார்கள், அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தவிர கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று ஈமான் கொண்ட முஃமின்கள் ஏன் வெளிநாடு போய் கேட்குறாங்க? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி கொடுப்பார்கள், இந்த நியத்தில் போய் கேட்குறாங்க ஒவ்வொருவரும். அவங்கள்ட்ட எந்த சக்தியுமே இல்லையே. நம்முடைய கருத்து என்ன?
கௌசுலாவது மதுவில்லாத வச்சுக்கோங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்துக்கணுங்க. லாத்துல அதம் சிஃபாத்துல சஃபால்ல மஜ்பூர் ஆசார்ல முஹ்தாஜ் இந்த நியத் இருக்குதா இல்லையா எல்லாத்துடையுமே? அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஹரக்கத் கையை அசைக்கக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு சொந்தம் இல்லை. யாருடைய சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் அசைக்கிறார்கள். எந்த ஒரு பெர்சன்டேஜ் சக்தி கூட அவர்களுக்கு சொந்தம் இல்லை. அவர்கள் உடையது என்ற உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை. எல்லாமே யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் சொல்றான், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி ஆட்சி அதிகாரங்கள் என்கிட்ட இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப எந்த முஃமினாவது போய் கேட்பானா பாய்? இப்ப அஸார் பாய் 10 பேனா வச்சிருக்கிறார், சஃப்வான் பாய் ஒரே ஒரு பேனா தான் வச்சிருக்கிறார். நான் இப்ப என்ன செய்யலாம்? சஃப்வான் ஒரு பேனா கொடுங்கன்னு கேட்கலாம். இருக்கிற 11 பேனா அவர் தான் வச்சிருக்கிறார். இப்ப போய் சஃப்வான்ட்ட கேட்க என்னன்னு சொல்லுவீங்க? அஜாத் அவர்கிட்ட இல்லவே இல்லை. எப்படி போய் கேட்கலாம்? அவர்கிட்ட அஸார் 11 பேனா வச்சிருக்காரு, அவர்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. இதே நான் சொல்றேன் சஃப்வான் பாய்ட்ட போய், நீங்க தான் அஸார் பாய் ஃப்ரெண்டாச்சே, ஒன்னியமா பழகுவீங்களே, ரொம்ப நெருங்கிய நண்பர்களாச்சே, அஸார் பாய் எனக்கு பேனா தர மாட்டார், எனக்கு அவருக்கு சண்டையா போச்சு, ஒரு பேனா வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறேன். அவர் கொடுப்பா சார் வாங்கி கொடுத்துட்டார். இது ஜாயிஸ் தானே பை? இது சாதாரண விஷயம் தானே? இந்த மாதிரி தான் வலிமார்கிட்ட போய் கேட்குறோம். வலிமார்களுக்கு எந்த விதமான சுய சக்தியும் இல்லை. நல்ல விளங்கும். சுய ஆற்றல் எந்த ஒரு வலியுக்கும் கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது, ஹத்தாக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் கூட கிடையாது. அவர்கள் சுய சக்தி இருக்குதா? அவர்கள் சுயமாக ஏதேனும் ஒரு வஸ்துக்கு மாலிகா ஆகுவார்களா? அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா சக்தி ஏற்படும்? சான்ஸே இல்லை தானே பை? இந்த ஈமானோட ஒவ்வொரு முஃமினும் இருக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை எப்படி விளங்குறது என்று சொன்னால், அதுக்கு தான் சூஃபியாக்கள் ஷிர்கை 4 வகையாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே அஹ்ஃபா, ஷிர்கே ஹஃபியுல் அஹ்ஃபா. 4 விதமான ஷிர்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி இன்ஷால்லா பேசினா ரொம்ப லேட்டாகும். ஃபர்ஸ்ட் அது இருக்குன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் பார்க்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன செய்யலாம்? அது முதல்ல இருக்குதா இல்லையா? ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி 4 வகை இருக்குதா? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க தஸவுஃப்ல. நிறைய பேர் ஷிர்கே ஜலின்னு குர்ஆன்ல எங்க வருது? ஒரு இடத்துல காட்டுங்க. ஷிர்கே ஹஃபின்னு குர்ஆன்ல எங்க வருது அப்படின்னு கேட்பாங்க. ஐனியத்தே ஹகீகி, கைரியத்தே ஹகீகி குர்ஆன்ல எங்க வருது? இன்ஃபிகாக்கே வஜூத் வ தாத்தே ஹக் குர்ஆன்ல எங்க வருது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று ஈஸியான பதில் தான். இங்க பாருங்க, குர்ஆன்ல எங்கேயாவது முப்ததா கபர்னு வருதா பை? குர்ஆன் முப்ததா கபர் இருக்கா இல்லையா? குர்ஆன் ஃபுல்லா முப்ததா கபர் தான். அல்ஹம்துலில்லாஹி இது என்ன பை? முப்ததா கபர். தெரியல, முப்ததா கபர் தான் என்ன பை? ஆனால் குர்ஆன் முப்ததா கபர் இருக்கா? கிடையவே கிடையாது. குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட முப்ததா கபர் கிடையாது. குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட ஜார் மஜ்ரூரே கிடையாது. லில்லாஹி ஜார் மஜ்ரூர் இல்லையா? ஜாரு அல்லாஹி மஜ்ரூர். குர்ஆன்ல ஒரு இடத்துல ஜார் மஜ்ரூர்னு வரவே இல்லை. குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஜார் மஜ்ரூர்னு வந்திருக்குதா? ஆனா குர்ஆன் ஃபுல்லா ஜார் மஜ்ரூர் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி தான் மார்க்கத்துடைய விஷயத்தை, சட்டத்திட்டங்களை, இது எல்லா விஷயத்தையுமே இருக்கு. ஃபிக்ஹ் எடுத்துக்கிட்டீங்க, ஃபிக்ஹ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்து, சுன்னத்து, முஸ்தஹப் இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இது ஃபர்தான காரியங்கள், இது முஸ்தஹப்பான காரியம், இதெல்லாம் இருக்குது. குர்ஆன்ல எங்கேயாவது வாஜிபு முஸ்தஹப்னு வருதா பை? முபாஹ், ஜாயிஸ் எங்கேயாவது வருதா? எங்கேயுமே வரல. ஆனால் குர்ஆன்ல இந்த சட்டங்கள்லாம் அவருக்கு உள்ள இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்குது. தொழுகை ஃபர்தா இல்லையா? குர்ஆன்ல எங்கேயும் ஃபர்துன்னு வரல. ஆனா குர்ஆன் தொழுகை அகீமுஸ் ஸலாத்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த சட்டம் தொழுகையை நிலைநாட்டுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் நமக்கு ஃபர்தா சொல்லுதா, சுன்னத்தை சொல்லுதா, வாஜிபு சொல்லுதா? ஃபர்தை சொல்லுகிறது. ஈமான் கொள்றோமா இல்லையா? குர்ஆன் ஃபுல்லா ஃபர்து, வாஜிபு, சுன்னத் இருக்கு. ஆனா குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட இல்லை. ஹதீஸ் எடுத்துங்க. ஹதீஸ்ல பாருங்க, சஹீஹ், ضعீஃப், மௌதூ, மர்ஃபூ, மக்தூ எல்லாம் இருக்குதா இல்லையா? முன்கதி குர்ஆன்ல எங்கேயாவது வருதா? ஹதீஸ்ல மொத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல 10 லட்சம் ஹதீஸ்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல முன்கத்தின் வருதா? மௌதூஅன் வருதா? மர்ஃபூஅன் வருதா? ஆனா ஹதீஸ்கள்ல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் மௌதூஆன ஹதீஸ், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் மர்ஃபூஆன ஹதீஸ், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் முத்தசிலான ஹதீஸ், முன்ஃபசிலான ஹதீஸ், எவ்வளவோ இருக்குதான் செய்யுது. இந்த மாதிரி தான் ஃபிக்ஹுடைய எல்லா வார்த்தைகளும். நஹ்வுல எடுத்துக்கிட்டீங்க, ஜார் மஜ்ரூர், முதாஃப் முதாஃப் இலைஹி. குர்ஆன்ல எங்கேயாவது முதாஃப் முதாஃபின் வருதா பை? முதாஃப் முதாஃப் குர்ஆன்ல எங்கேயாவது வருதா? ஆனா குர்ஆன் ஃபுல்லா என்ன இருக்குது? இதே மாதிரிதான் சூஃபியாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த குர்ஆன் என்ன சொல்ல வருகிறதோ அந்த வட்டுருக்கத்தை அழகான முறையில் பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னப்பா, ஷிர்கு, குஃப்ரு, ஷிர்கு 4 வகை, ஷிர்குடைய வகைகள் இருக்குதுங்கிறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க பை. இப்ப அஸார் பை இருக்கிறார். அஸார் பை நம்ம குப்புசாமி வச்சுக்கலாம். இவர் 99% முஸ்லீம், ஒரே 1% தான் காஃபிர். இப்படி இருக்க முடியுமா ஒருத்தர்னால?
ஏன் குஃபுரும் ஈமானும் ரெண்டுக்கும் 100% எதிரி. ஒருத்தட்ட ஒரே 1% ஈமான் வந்துருச்சு, 99% குஃபுர் இருக்குமா? பறந்து போயிடும். ஒருத்தட்ட ஒரே 1% குஃபுர் வந்துருச்சு, மீதமுள்ள 99% ஈமான் இருக்குமா? பறந்து போயிடும். ரெண்டு வேற வேற தானே. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க என்ன சொல்ல பாருங்க, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். ஈமான் கொண்டார்கள், ஆயத்தை நல்லா கவனிக்கணும். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். ஈமான் கொண்டார்கள், அந்த ஈமானிலே முன்மை கொண்டு கலக்கவில்லை, அநீதியை கொண்டு. சஹாபாக்கள் யாரை சொல்ல, நாங்களாம் பாவம் செஞ்சுருக்கோமே, எப்படி ஈமானில் கலக்காமல் இருக்கிறது, நாங்கள் எவ்வளோ பாவம். இந்த இடத்துல துல்முன்னு சொன்னால் என்ன ஷிர்கில் துல்முன்னா அப்படின்னா, துல்முன்னா குஃப்ரு ஷிர்க்குன்னு அர்த்தம் அப்படின்ட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஈமான் இருக்கணுமா, ஈமானோட ஷிர்க்கை கலக்கக்கூடாதான். அப்போ அவங்கள தான் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. அப்போ கலந்துட்டா நிம்மதி இருக்காது. அப்போ கலந்த நிலையிலேயும் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியும், தெரியுதா? இன்னொரு பாருங்க, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் முஃமினாக ஆகவில்லை, முஷ்ரிக்காக இருந்து கொண்டே தவிர. அல்லாஹ் சொல்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா, முஷ்ரிக்கா இருந்துகிட்டே முஃமினா இருக்காங்க. சாத்தியமா இது? சாத்தியமா இது? சாத்தியமே இல்லை. 1% ஷிர்க் வந்தாலும் ஈமான் பறந்து போயிடும். ஒரே 1% ஈமான் அந்த ஷிர்க் பறந்து போயிடும். அல்லாஹ் சொல்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். முஷ்ரிக்கா இருந்து கொண்டே முஃமினா இருக்காங்க நல்லா சொல்றானே. ஒண்ணுமே இல்லை, ஈஸியான விஷயம் தான். ஷிர்க் 4 வகை ஈஸியா சொல்றவங்க. மஅபூதியத்தே இலாஹியா, வணக்கத்துடைய விஷயத்துல ஷிர்க் வச்சுட்டோன்னு சொன்னா அது ஷிர்கே ஜலி, கடுமையான ஷிர்க். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குதல். ஒரு வலியா இருக்கட்டும், ஒரு நபியா இருக்கட்டும், ரசூல்லாவுக்கு நான் ஒரே ஒரு 2 ரக்காத் தொழுது வணங்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னவாயிருவீங்க? நீங்க காஃபிராக ஆகிவிடுவோம். இது வந்து ஈமானை தடுத்து விடும். கலிமா சொல்லி தான் திரும்ப முஸ்லீம் ஆகும். இது ஷிர்கே ஜலி. ஓகேவா? இரண்டாவது ஷிர்க் இருக்கு, ஷிர்கே ஹஃபி, ருபூபியத் இஸ்திஆனத். இந்த 2 விஷயத்துல ருபூபியத் இஸ்திஆனத், உதவி தேடுதல், என்னை வளர்க்குதல். இந்த 2 விஷயங்கள் அல்லாஹ்வோட இன்னொரு வஸ்துவை ஷிர்காக்கணும். இப்போ எங்கள் அத்தாம்மா தான் என்னை வளர்த்தாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அத்தாம்மா தான் என்னை வளர்த்தாங்க என்று சொன்னார். இவர் என்ன பண்ண மாட்டார், நிரந்தர நரகம் உள்ள காஃபிர் கிடையாது. இவர் ஷிர்கே ஹஃபி தான். தரஜாத்துகள் தடைபடுமே தவிர ஈமான் தடைபடாது. இது 2வது வகை ஷிர்க். 3வது வகை ஷிர்க் என்ன? ஷிர்க் ஃபி சிஃபாத், தன்மைகள்ல. இப்போ அஸாபை சுயமா பார்க்கிறாருன்னு நான் சொன்னேன், சுயமா கேட்கிறார், அல்லாஹ் குவத் இல்லாமல் சுயமா சக்தி பெறுகிறார்னு சொன்னேன். இது என்ன வரும்? ஷிர்க் ஃபில் அஃபா, ஷிர்கே அஃபா. இது சுயமாக அவரிடத்தில் ஏதேனும் ஒரு சக்தி இருப்பது, சிஃபத்துகள் இருப்பதாக நினைத்தால் இது என்ன பை? ஷிர்கே அஃபா. இது என்ன செய்யும்? குர்பை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க விடாது. 4வது ஷிர்க் இருக்கு, ஷிர்க் ஃபில் ஸாத், ஷிர்க் ஃபில் வுஜூத். உலகத்தில் ஏதேனும் ஒரு பொருள், ஒரு வலியோ நபியோ சாதாரண ஒரு பொருளோ சுயமாக இருக்கிறது என்று ஈமான் கொண்டாலே சரி. சுயம் அல்லாஹ்வுடைய எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் சுயமா இருக்க முடியுது, சிஃபத்துலாம் இல்லை, இருக்க முடியும் என்று நம்பினால் அது ஷிர்கே ஹஃபியுல் அஃபா. அது மானிஐ விசால், அல்லாஹ்வை அடைவதை தடுக்கும். அதுக்குதா இல்லையா? ஈமான் தடைபடாது. இவ்வளோ வகைகள் இருக்கு. இப்போ தான் ஊதுபத்தி கொளுத்துறது ஷிர்க்கு, நடந்து போனால் ஷிர்க்கு, படுத்தா ஷிர்க்கு, உட்காந்தா ஷிர்க்குன்னு சொல்லி உலகத்தில் 99% முஸ்லீம்களை முஷ்ரிக் ஆக்கிட்டான். இவனும் இவங்க அப்பனும் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு எல்லா முஸ்லீமும் காஃபிராக போயிட்டாங்க, இவனும் அவங்க அப்பனும் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கிறான் என்று இந்த கொடூரமான ஒரு பழக்கத்தை வஹாபிகள் திணித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. உண்மை முஃமின்களாக முஸ்லீம்களாக ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ்விடத்தில் ஈமானை பொருந்தி கொண்டதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், வன் யக்ரஹ அன் யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு அன் யஊத ஃபின் நார் கமா क़ால அலைஹிஸ்ஸலாம். ஈமான் கொண்டதற்கு பின்பு ஷிர்க்கை அவர் எந்த அளவு வெறுப்பார் என்று சொன்னால், நெருப்பில் உங்களை தூக்கி போட சந்தோஷமா இருப்பீங்களா? அது எந்த அளவு கொடூரமானதாக, அதற்கு எப்படி ஓடுவீங்க? அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு ஷிர்க்கை பார்த்து ஓடுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த கொடிய நிலையை விட்டு பாதுகாப்பானாக. இஸ்திகாமத் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அல்லாஹ்வையே ஈமான் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை நம்புவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.